அனைவருக்கும் வணக்கம். இந்த மரங்கள் இரண்டை வளர்த்தால் சொர்க்கத்தை காணலாம் என்று புராணங்களில் கூறப்பட்டிருக்கிறது. அது என்ன மரம் தெரிந்து கொள்ளலாமா? இது உங்கள் முத்தமிழ் பார்வை. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த மரங்கள் இரண்டை வளர்த்தால் சொர்க்கத்தை காணலாம் என்று புராணங்களில் கூறப்பட்டிருக்கிறது. சௌபாக்கிய விருட்சம் என்று சாஸ்திர பெயரை கொண்டுள்ள இந்த மரத்தை வளர்த்து செவ்வாய்க்கிழமைகளில் வழிபட்டு வந்தால் வறுமைகள் நீங்கி செல்வ வளம் பெருகும் என்பது நம்பிக்கை. பொதுவாக தேவலோகத்தில் கற்பக விருட்சம் என்று அந்த மரத்தை சொல்வார்கள். அதனுடைய வேறு பெயர் தான் சௌபாக்கிய விருட்சம். ஆலயங்கள் பலவற்றிலும் தலவிருட்சமாக இந்த மரம் விளங்குகின்றது. இதனுடைய மலர்கள் முருகனுக்கு மிகவும் உகந்த மலராக போற்றப்படுகின்றது. இத்தனை சிறப்புகளை கொண்ட இந்த மரம் அறிவியல் ரீதியாக நல்ல மருத்துவ குணங்களையும் கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். இந்த மரங்கள் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருக்க முக்கிய பங்கு வகிக்கின்றது. காரணம், இதனுடைய இலைகள் நீண்டிருக்கும். இலைகளுடைய மேல் பகுதி பசுமையாகவும் அதனுடைய அடிப்பகுதியில் ரோமங்கள் நிறைந்திருப்பது போன்று இருக்கின்ற காரணத்தினால் சுற்றுப்புறத்தில் ஏற்படக்கூடிய மாசுக்களை கட்டுப்படுத்துகிறது. அது மட்டுமல்ல, இந்த மரத்தினுடைய மலர்களுடைய நறுமணம் காற்றில் கலந்து ஒரு ரம்யமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குகின்றது. இந்த மலருடைய நறுமணத்தை சுவாசிப்பதன் மூலம் நம்மையே மெய்மறக்க செய்கின்றது. இந்த மரத்தின் இலை, பூ, விதை, வேர், பட்டை இவை அனைத்தும் மருத்துவ குணங்கள் கொண்டது. இந்த மலர்கள் தூக்கமின்மையை போக்க, மன உளைச்சலை தடுக்க, உயர் இரத்த அழுத்தத்தை போக்க, மன அழுத்தத்தை தவிர்க்க, வயிற்று புண்ணை போக்குவதற்கு, சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைப்பதற்கு, புற்றுநோயை குணப்படுத்த, நரம்பு தளர்ச்சியை போக்க, இப்படி இத்தனை சிறப்புகளை கொண்ட மரம்தான் செண்பக மரங்கள். இத்தனை மருத்துவ குணங்களை கொண்டிருக்கின்ற மலர்கள் தான் செண்பக மலர்கள். இத்தனை மருத்துவ குணங்களை இந்த மரமும் அதனுடைய மலர்களும் கொண்டிருக்கின்றன. அதனால்தான் என்னவோ இந்த மரத்தை வளர்த்தால் சொர்க்கத்தை காணலாம் என்றும் சௌபாக்கிய விருட்சம் என்றும் சொல்லுகின்றார்கள் போலும். என நண்பர்களே, மரம் வளர்ப்போம், வளம் பல பெறுவோம். நம்முடைய நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. நம்முடைய நிகழ்ச்சியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நான் உங்கள் அன்பின் மாங்குடி கே. முத்தமிழ் செல்வன். வணக்கம் நண்பர்களே.